அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன் ப்ராப்ளம் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் அனாலிசிஸ் ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன் தான். இது போல் நியூமெரிக்கல்ஸ்க்கு மட்டும் நான் ஒரு 500 ப்ராப்ளம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன் டீட்டெயில் சொல்யூஷனோட. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த ப்ராப்ளம்ஸ் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இது எல்லாமே டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்டு வரேன். டீட்டெயில் சொல்யூஷன் டெஸ்ட் பேட்ச்சு ஒரு வீக்குக்கு 4 டேஸ் எக்ஸாம் நடக்கும். ஸோ மண்டே, ஃப்ரைடே, வெட்னஸ்டே அண்ட் சண்டே இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஒரு டேக்கு 110 கொஸ்டின் ஃபுல் சிலபஸ் அப்படியே கொஸ்டின் அனுப்பிடுவேன். 10 யூனிட் இருக்குது அப்படின்னா 10 யூனிட் மேத்தமெட்டிக்ஸ் வந்து 110 கொஷின்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி ஃபுல் சிலபஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணிவிடுவேன், கொஷினை உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிடுவேன். அப்போனா ஒரு வீக்குக்கு நீங்கள் 440 கொஷின் கிட்ட சால்வ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது எப்போ வரைக்கும் சார் நீங்கள் கன்டினியூ பண்ணுவீங்க அப்படின்னா அப் டு எக்ஸாம் டேட் வரைக்குமே கொண்டு போவேன். ஸோ இதுக்கான காஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஜஸ்ட் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. இப்போ எனக்கு டீட்டெயில் சொல்யூஷன் வேணாம், எனக்கு ப்ராக்டிஸ் கொஷின் மட்டும் தேவை, அது போல் கொஷின்ஸ் இருக்கான்னா 15000 கொஷின் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 15000 கொஷின்றது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ ஏரியாவே நான் கொஷினாக ரெடி பண்ணி வித் கீயோட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனுடைய பிரிண்டட் காப்பி வேணுனாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவேன். ஓகே, இல்லை பிடிஎஃப் வேணாலும் அதுக்கு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஃபைன். இப்போது இந்த முக்கியமாக எங்கள்கிட்ட ஒரு ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல், அதாவது அந்த மெட்டீரியலுக்கு உங்கள் கையில் இருந்துட்டால் போதுமானது. நீங்கள் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அவ்வளோ பேசிக்காக அந்தளவுக்கு சிலபஸை ரெடி பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் எப்படி கேட்கணும், ஸோ எந்தெந்த போர்ஷனை கவர் பண்ணணும் அப்படின்ற மாரி டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல் உங்கள் கையில் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மெட்டீரியல் மட்டும் இருந்துட்டால் போதாது, அதுக்கான கொஷின் பேங்க் ப்ராக்டிஸ் கொஷின் இருக்கும். 15000 கொஷின் வந்து ப்ராக்டிஸ் கொஷினாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் வந்து ஒன்ஸு ஃபுல் செட்டு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், நீங்கள் அதுக்குன்னு தனியாக பே பண்ண வேணாம். ஓகே, ஃபைன். இந்த கலெக்ஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். சப்போஸ் த ட்ரூ வேல்யூ ஆஃப் அ குவான்டிட்டி இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2.000. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இந்த இடத்துல. ஓகேங்களா, ஒரு ட்ரூ வேல்யூ கொடுத்துருக்கேன். ட்ரூ வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2.000 அண்ட் காம்ப்யூட் வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி இஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1.998. ஸோ கம்ப்யூட் வேல்யூ கொடுத்துருக்கேன், ட்ரூ வேல்யூ கொடுத்துருக்கேன். தென் த அப்சல்யூட் எரர் அண்ட் ரிலேட்டிவ் எரர்ன்றதை கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் பார்த்தீங்கன்னா 0.002, ரிலேட்டிவ் எரர் பார்த்தீங்கன்னா 1.00 இன்ட்டு 10⁻⁻3. ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் பார்த்தீங்க அப்படின்னா 0.002, ரிலேட்டிவ் எரர் பார்த்தீங்கன்னா 1.00 இன்ட்டு 10⁻⁻2. அதே போல் ஆப்ஷன் சி கொடுத்துருக்கேன், ஆப்ஷன் டி. ஸோ இதில் எது ட்ரூ அப்படின்றத பார்க்கணும். உங்களுக்கு அப்சல்யூட் எரர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா பாருங்கள், காம்ப்யூட் வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ வந்து சப்ராக்ட் பண்ணுறது தான். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அப்சல்யூட் எரர், எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸ் தான். ஸோ அதோட வேல்யூ போடும்போது 0.002. ஸோ அப்சல்யூட் எரர் வந்து பார்த்தீங்கன்னா 0.002. ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த அப்சல்யூட் எரரை வந்து ட்ரூ வேல்யூவில் டிவைட் பண்ணிடணும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கிங்க, இந்த அப்சல்யூட் எரரை ட்ரூ வேல்யூவில் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுனா அது ரிலேட்டிவ் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வேணும்னா என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். இது வந்து இந்த வீடியோக்கான பிடிஎஃப். ஓகே, இது கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவேன். ஸோ இதுக்கு டீட்டெயில் சொல்யூஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது ட்ரூ அப்சல்யூட் எரரும் ரிலேட்டிவ் எரரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்சல்யூட் எரரோட ஃபார்முலானா எக்ஸ் பார் மைனஸ் எக்ஸு. இப்போ அதுலேருந்து ரிலேட்டிவ் எரர் வேணும்னா இந்த அப்சல்யூட் எரர் என்ன பண்ணுறீங்க, டிவைட் பை ட்ரூ வேல்யூவில் டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ட்ரூ வேல்யூவில் டிவைட் பண்ணுறதா என்னது உங்களுக்கு அப்சல்யூட் எரர் வேல்யூவை ட்ரூ வேல்யூவை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கிறது வந்து ரிலேட்டிவ் எரர். ஸோ அது நல்லா நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இது போல் கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க, இதுலேருந்து எதனா ஒரு கொஷின் உங்களுக்கு வரும். சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். த காம்போசிட் சிம்ப்சன் ரூல் வித் n ஈக்குவல் டு 4, அதாவது 4 ஈக்குவல் சப் இன்டர்வலாக உடைக்கிறோம். ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா b மைனஸ் a/n. ஸோ க்ளோஸ் இன்டர்வல் a, b வந்து சப் இன்டர்வல் 4 டைப்ஸ்க்கு ஈக்குவல் லென்த்துக்கு உடைக்கிறோம். ஸோ பண்ணுறச்ச அதனுடைய பாலினாமியல் ஆஃப் டிகிரி என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. காம்போசிட் ரூல், அதாவது சிம்ப்சன் காம்போசிட் ரூல் வித் n ஈக்குவல் டு 4, சப் இன்டர்வல் ஆஃப் லென்த் வந்து h ஈக்குவல் b மைனஸ் a/n இஸ் எக்ஸாக்ட் ஃபார் த பாலினாமியல் ஆஃப் அப் டு டிகிரி எவ்வளோ வரைக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னா பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, ஃபார் த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் y dash equal to y with y of 0 equal to 1. ஸோ இது என்னன்றது உங்களுக்கு தெரியுதில்ல. ஸோ ஆய்லர் தேரம், ஆய்லர் மெத்தடுக்கு வரும். இம்ப்ரூவ்ட் ஆய்லர் மெத்தட், மாடிஃபைட் ஆய்லர் மெத்தட். ஸோ நிறைய இருக்குது, இங்கே குத்தா மெத்தட். இது எல்லாமே நியூமெரிக்கல் மெத்தட்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் நீட்டாக டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ப்ராக்டிஸ் கொஷின் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள்.
அதே போல் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஒரு யூனிட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அந்த யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின், அதுக்கான டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின், ஸோ அது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு யூனிட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை ஃபுல் செட்டாகவும் வாங்கிக்கலாம். ஃபார் த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் y dash equal to y with y of 0 equal to 1, என்ன கேட்குறாங்க, the explicit Euler method with the step size h after one step approximation. ஸோ ஜென்ரலாக Euler மெத்தட்னா yn plus 1 equal to yn plus h into f of xn, yn இல்லைங்களா, இதுதான் ஃபார்முலா. ஸோ ஒன் ஸ்டெப் அப்ராக்சிமேஷன்னா n equal to 0 கேஸு கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ இங்கே y0 வந்து 1, x0 வந்து 0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 + hன்னு வரும். இதோ பாருங்கள், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ n equal to 0 கேஸுக்கு y0 வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, 1 போடுவீங்க, x0 வந்து 0 போடுவீங்க. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 + 1 × hன்னு வந்து நிற்கும். ஸோ 1 + h. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு, த லீஸ்ட் ஸ்கொயர் லீனியர் ஃபிட் 2 பாயிண்ட்ஸ். அதாவது என்னென்னா ஒரு லீனியர் ஸ்ட்ரைட் லைன் வந்து என்ன பண்ணால் இந்த பாயிண்ட்ஸில் பாஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க அது வந்து ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, த லீஸ்ட் ஸ்கொயர் லீனியர் ஃபிட் டு த பாயிண்ட்ஸ் 0,1, 1,2, 2,2. ஸோ இது எல்லாமே எக்ஸ் நோட்ஸு, இதெல்லாம் ஒய் நோட்ஸு. ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறீங்க, ஒய் பார் கண்டுபிடிக்கிறீங்க. விச் ஹெல்ஸ் டு பி ஸ்லோப் வந்து எம் அண்ட் இன்டர்செப்ட் சி, தென் விச் ஒன் இஸ் கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்லோப்புக்கான ஃபார்முலா பாருங்கள், சம்மேஷன் xi minus x bar into yi minus y bar divided by சம்மேஷன் xi minus x bar அந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ y இன்டர்செப்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y bar minus m into x bar. ஓகே, ஸோ இதில் வந்து x barன்றது இந்த ஆவரேஜ் வேல்யூ, எக்ஸ் நோட்ஸோட ஆவரேஜ் வேல்யூ, y barன்றது y நோட்ஸோட ஆவரேஜ் வேல்யூ. ஓகே, சம்மேஷன் xi by n தான் எனக்கு x bar, அதே போல் சம்மேஷன் yi by n தான் y bar. ஓகே, ஸோ இதை வச்சு நீங்கள் m கால்குலேட் பண்ணிக்கலாம், அதே போல் y இன்டர்செப்ட் சியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ y இன்டர்செப்ட் சியோட வேல்யூ வந்து y equal to mx plus cன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அந்த c வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா y bar minus m into x bar. ஆல்ரெடி நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிருவோம், ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்கள், த சீக்கண்ட் மெத்தட் ஃபார் த ரூட் ஃபைண்டிங் த ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சீக்கண்ட் மெத்தடோடைய ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்ன, அது வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இட்ரேஷனு. ஸோ அதனுடைய ஆர்டர் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.618, இது கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதோட வேல்யூ வந்து 1 + √5/2. ஸோ இதனுடைய அப்ராக்சிமேஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.618, இது வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவோம் இந்த வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு, த காசியன் குவாட்ரேச்சர் வித் n பாயிண்ட்ஸ் இஸ் எக்ஸாக்ட் பாலினாமியல் ஃபார் டிகிரி அப் டு n வரைக்கும் சொல்லியிருக்காங்க. காசியன் குவாட்ரேச்சர் ஃபார்முலா யூஸ் பண்ணுற வச்ச n பாயிண்ட்ஸுக்கு எக்ஸாக்ட் பாலினாமியல் ஆஃப் டிகிரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் 2n - 1 வரைக்கும் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது, நீங்கள் n - 1 போடுவீங்க. இது வந்து காசியன் குவாட்ரேச்சருக்கு, லெக்கராஞ்சின் கிடையாது. ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். ஸோ 2n - 1. அடுத்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம், த கண்டிஷன் நம்பர் கே ஆஃப் அ மேட்ரிக்ஸ் மெஷர்டு எதை மெஷர் பண்ணுது, கண்டிஷன் நம்பர் கேன்றது எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா நாம் ஆஃப் ஏ இன்ட்டு நாம் ஆஃப் ஏ இன்வர்ஸ். ஸோ இதுதான் இந்த கண்டிஷன் நம்பர் டிஃபைன் பண்ணுவோம். அதனால சென்சிட்டிவ் சொல்யூஷன் ஆஃப் த பெர்டர்பேஷன் பி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இது ஓகே, கண்டிஷன் நம்பர் வந்து நாம் ஆஃப் ஏ இன்ட்டு நாம் ஏ இன்வர்ஸ். இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா சென்சிட்டிவ் ஆஃப் சொல்யூஷன் டு பெர்டர்பேஷன் இன் பி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், த கிளாசிக்கல் ஃபோர்த் ஆர்டர் ரங்கேகுத்தா மெத்தட் ரெக்வயர்ஸ் ஹவு many ஃபங்க்ஷன்ஸ் எவாலுவேஷன் பர் ஸ்டெப். ஸோ ஃபோர்த் ஆர்டர் ரங்கேகுத்தா மெத்தடில் K1 கண்டுபிடிப்போம், K2 கண்டுபிடிப்போம், K3 கண்டுபிடிப்போம், K4 கண்டுபிடிப்போம். ஸோ அதில் எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர் ஸ்டெப்ஸ்க்கு 4. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ K1 கண்டுபிடிக்கணும், K2 கண்டுபிடிக்கணும், K3 கண்டுபிடிக்கணும், K4 கண்டுபிடிக்கணும். அடுத்து இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்டிருக்கேன். ஃபார் த லேப்லாஸ் ஈக்குவேஷன் ஆன் த ஸ்கொயர் யூசிங் ஃபைனைட் டிஃபரன்ஸ் வித் மெஷ் சைஸ் வந்து எக்ஸ் ஹச்ன்னு சொல்லிட்டேன். த லோக்கல் ட்ரான்ஸ்கஷன் எரர் ஃபார் த ஸ்டாண்டர்ட் 5 பாயிண்ட்ஸ் ஸ்டென்சில்ஸ் இஸ் ஆர்டர் ஆஃப் ஹச் ஸ்கொயர். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. என்ன ரீசன் பாருங்கள், த சென்ட்ரல் டிஃபரன்ஸ் அப்ராக்சிமேஷன் எல்ஸ் செகண்ட் ஆர்டர், அப்போ அதனுடைய ஆர்டர் வந்து ஹச் ஸ்கொயர்னு நிற்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ட்ரூ. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்டிருக்கேன், ஜஸ்ட் ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க. ஃபைன். அது செபிச்சேவ் பாலினாமியல் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். செபிச்சேவ் பாலினாமியல் ஆர் யூஸ்ஃபுல் இன் அப்ராக்சிமேஷன் பிகாஸ் தே ஆர் மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் அமங் த பாலினாமியல் ஆஃப் சேம் டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஆர்த்தோகனல் ஆன் 0 to 1 கிடையாது, -1 to 1. ஸோ இது வந்து ஒன்லி ரியல் ரூட்ஸ் வந்து அவுட் சைட் இன் சினா ஃபால்ஸு. இது வந்து இன்சைட் இன் -1 to 1 தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆர்த்தோகனல் வெயிட்டட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 1/√(1 - x²). ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ செபிச்சேவ் பாலினாமியலுடைய ஆர்த்தோகனல் பாலினாமியல் கன்சிடர் பண்ணுறச்ச உனக்கு என்னாகும் 1/√(1 - x²) வரும். இதை வந்து ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் இது நீங்கள் படிப்பீங்க.
இந்த வெயிட்டட் ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் படிப்பீங்க. ஒவ்வொரு பாலினாமியலுக்கும் வெயிட்டட் ஃபங்க்ஷன் என்ன, லெஜெண்டருக்கு என்ன, செபிஷேவ் என்ன, ஸோ ஹெர்மைட் என்ன, இது எல்லாத்துக்கும் வெயிட்டட் ஃபங்க்ஷன் பார்ப்பீங்க. ஸோ செபிஷேவ் பாலினாமியல் வந்து ஒன்று வந்து அந்த எரர் வேல்யூவை மேக்ஸிமைஸ் பண்ணணும், இல்லைனா மினிமைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் கலெக்ஷன் என்கிட்ட இருக்குது. நீங்கள் என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஷின்ஸ்லாம் கைக்கு வந்துடும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.